அதாவது ஒருத்தங்க இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது. அவங்க இல்லாதபோது தான் அவங்க அருமை தெரியுன்ட்டு ஒரு காமனான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9லயும் நடந்திருக்கு. ஒஸ்ட் சீசன் அப்படின்னு சொன்னா இந்த சீசனை சொல்லலான்ட்டு பல கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியால பார்க்க முடிஞ்சாலும் ஓரளவுக்கு அது உண்மையான விஷயம் தாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரியும்ன்ற மாதிரி ஒரு பயாஸ்டான ஒரு ஹோஸ்டா தான் இருந்திருக்கு. அதை பத்திலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோல கம்ருதீன் ஃப்ரெண்டு கம்ருதீன் பார்வதி இவங்களை பத்தி போட்டிருந்த அந்த ஒரு போஸ்ட்டை பத்தியும் பார்க்க போறோம். ரெட் கார்டு விட அது ரொம்ப கொடுமையான விஷயம்ட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்னன்றதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உள்ள போயிருக்க துஷார் அண்டு இப்போ அரோரா இவங்க ரெண்டு பேருடைய இந்த ஒரு சில லீலைகள் இதையும் தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரால நம்ம சில சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. கம்ருதீன் பார்வதி ரெட் கார்டு இஷ்யூ தான் இப்போ வரைக்கும் ஒரு பேசும் பொருளாவே இருக்கு. உண்மையாலே அந்த ரெட் கார்டு இஷ்யூ வந்ததுனால தான் இப்போ நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா வினோத் அவர்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு முடிவுல மக்கள் இருந்துட்டு இருந்த சமயத்துல அவர் எதிர்பார்க்காத வகையில 18 லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இதுல இருந்து நான் மீள முடியல, எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு அப்படின்ட்டு ரீசெண்டா கூட அரோரா சொல்லியிருந்தாங்க. ஒரு முடிவு பண்ணா அதை யோசிக்க கூடாது, டக்குன்னு எடுக்கணும், இல்லைன்னா அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவீங்க அப்படின்ட்டு அரோரா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தாங்க. ஸோ அரோரா வந்து எப்படி அவங்க டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணாங்கன்றதே மிகப்பெரிய கேள்விதான். அதை தாண்டி இப்போ டைட்டில் வின் பண்ண போறாங்கன்ற மாதிரியான டாபிக்ஸ்லாம் போயிருக்கு. அதை நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஏன் டைட்டில் கிடைக்கணும், அவங்க உள்ள என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க புலம்புற டாஸ்க்லயே நிறைய விஷயங்களை புலம்புவாங்கன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சது, நான் ரொம்ப சந்தோஷமா உள்ள வந்தேன், எனக்கு எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது, நான் இங்கே அழணும்னு நினைச்சா கூட எல்லாரும் என்னை வந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க, என்னை ரொம்ப டக்குன்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக்குறாங்க இப்படிலாம் சொன்ன அரோரா உள்ள துஷார் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா முன்னாடி இருந்த அரோரா இப்ப கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அரோரா துஷார் கிட்ட போய் தனியா உட்காந்து பேசுறாங்க. அப்ப பேசும்போது துஷார் சொல்றாரு, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோ, இந்த வீடை பொறுத்த வரைக்கும் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும், அதுக்கு காரணம் நீன்ட்டு மத்தவங்க சொன்னாங்கன்னா அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், அதுக்கு காரணம் நீ கிடையாது, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கான அந்த ஒரு திறமை எனக்கு இல்லை, நான் வந்து நிறைய திறமைகளை காட்டியிருக்கணும், அதை நான் காட்டாம விட்டுட்டேன், அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, மற்றபடி நீ எதுக்குமே காரணம் கிடையாது, நீ வந்து இங்க நம்ம ரெண்டு பேரும் இருக்கும் போது எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தோம் நமக்கு தெரியும், ஸோ நீ அடுத்த லெவலுக்கு போயிட்ட, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படிலாம் வந்து நேத்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அரோரா துஷாரும் வந்து ஹக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதே விஷயங்களை தான் பார்வதி கம்ருதீன் பண்ணும் போது அவங்க ரெண்டு பேரும் வந்து எப்பவுமே இப்படிதான் சுத்துறாங்க டேஷ் டேஷ்ன்ட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருந்த மக்கள் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்களும் உள்ள ஒரு பொண்ணு வந்து சும்மா ஒருத்தவங்க ஃபீலிங்ஸ் கூட விளையாட்டு அப்படியே வந்து போயிடுவா அப்படிலாம் வந்து நினைக்க முடியாது, அப்படியே எனக்கு வந்து நல்ல பேர் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது, என்னால வந்து இப்படிலாம் இருக்க முடியாது, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சது, ஸோ இந்த ஒரு பாண்டிங்கை நான் எப்பவும் கையில வச்சிருப்பேன் அப்படி இப்படின்ட்டு என்னென்னவோ கட்டுரை மாதிரி என்னவோ பெருசா எழுதிலாம் கொடுக்குறாங்க. உண்மையாலே இதை பார்க்கும் போது இதே தானே பார்வதியும் கமருதனும் பண்ணாங்க, அது பண்ணா போய் இது பண்ணா உண்மையான்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையாலே இவங்க தான் வந்து இப்போ கண்டென்ட்டுக்காக பண்றாங்கன்னு தெரியுது. ஏன்னா ஒரு காதல் ஜோடி போயிட்டாங்க, அடுத்த காதல் ஜோடி யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த காதல் ஜோடியை இன்னும் பீக்ல கொண்டு வரணுன்றதுக்காக தான் கண்டினியூஸா ப்ரோமோஸ்ல கூட இவங்களை பத்தி தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் அரோரா வின் பண்றதுக்கு வாய்ப்புன்ற மாதிரியான டாக்ஸ்லாம் போகுது. ஸோ மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், உள்ள போற எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது, உள்ள இருக்கிற எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. பொதுவாகவே நம்மளும் உள்ள விட்டாலும் இப்படிதான் இருப்போம். ஸோ கேமரா இருக்கு அதுக்கு வந்து பயந்து பயந்து இருக்கணும்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நாங்களா இருப்போம்ட்டு தான் உள்ள போய் கொஞ்ச நாள்ல அவங்க வந்து அவங்களுடைய ரியல் ஃபேஸை வந்து ரிவீல் பண்றாங்க. மற்றபடி அவங்க நம்ம எப்படி நினைச்சோம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த கம்ருதீன் பார்வதி இவங்களுடைய விஷயத்தெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். கம்ருதீனை பொறுத்த வரைக்கும் குமரனா நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டோம், கம்ருதீனா அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாயிடுச்சு, அதோடைய விளைவு தான் இப்போ அப்படின்னே சொல்லலாம். ஸோ கம்ருதீன் வந்து அரோரா கூட ஒரு நல்ல நட்பு இருந்தது, அதை ரொம்ப நல்லா பார்க்க முடிஞ்சது. அரோராவும் நிறைய இடங்கள்ல அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையா நம்பலாம். இப்போ கம்ருதீனுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு, அதுல ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், வார்னிங் கொடுத்துருக்கலாம், ஏன்னா அதுல ஒருத்தர் மட்டும் சம்மந்தப்படலை, ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அப்படின்னும் போது ரெண்டு பேருக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு சீசனும் ரெட் கார்டு கொடுத்ததுல இந்த மாதிரிலாம் வந்து முன்னாடி சீசன்லாம் நடக்காமலையா இருந்திருக்கு, கேமுன்னு வந்துட்டா என்ன வேணாலும் நடக்கும், அப்படிதானே இந்த சபரியோட விஷயமும் இருந்தது, சபரி பார்வதி அடிக்கும் போது அது ஒரு கேமா பார்த்த இந்த மக்கள் இன்னும் அடிக்கணும்ட்டு ஃபன்னா பார்த்த இந்த மக்கள் ஏன்
இப்போ பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அதுலயும் குறிப்பா கமருதீன் மட்டும் ரொம்ப நல்லவரு, பார்வதி ரொம்ப கெட்டவ அப்படின்ட்டு பொண்ணுங்க மேல ரொம்ப தவறான அலிகேஷன் வச்சு இப்ப கமருதீன் எவிக்ட் ஆனதுக்கு முக்கிய காரணம் பார்வதி தான் அப்படின்ட்டு உள்ள இருக்கிற திவ்யாவும் அவர் வெளியே வரும்போது சொல்லியிருந்தாங்க. அதை மென்ஷன் பண்ணி இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். ரொம்ப க்ளோஸா இருக்கும் போது 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா மாட்டிக்கும் போதும் 2 பேரும் ஒன்னா தானே மாட்டிக்கிட்டாங்க. இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது எதுக்கு இவர் மேலதான் வந்து தப்பு, இவங்க மேலதான் தப்புன்ட்டு ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை வந்து ரொம்ப பெருமையா பேசணும், இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ட்டு அந்த ஃபேன் கேர்ள் வந்து போட்டிருக்காங்க. இது 100க்கு 100 உண்மையான விஷயம் தான். 2 பேருமே ரெஸ்பான்சிபிள் தான் அதுக்கு. ஏன்னா 2 பேருமே சேர்ந்து தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதனால 2 பேருமே தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது. இதுக்கப்புறம் இந்த சீசன் மாதிரி ஒரு ஒஸ்ட் சீசன் இருக்காதுன்னு நம்பலாம். ஒரு பக்கம் ஃபேன் கேர்ளா இருக்கட்டும், மக்களுடைய கருத்துக்கள் அப்படியே மாறி மாறி இருந்தாலும் சாண்ட்ராவுடைய உண்மையான க்ளோஸ் ஃப்ரெண்டான காஜல் பசுபிளேட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாண்ட்ரா எனக்கு ரொம்பவே ஃப்ரெண்டு, அவ மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அவ மேலேயும் மிஸ்டேக் இருக்கு, எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தானே ரெட் கார்டு கொடுத்துருக்கணும், இவங்களுக்கு மட்டும் ஏன் ரெட் கார்டு கொடுக்கணும்ட்டு. ஸோ இதனால வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா மதிப்பு மரியாதை சம்பாதிக்க தான் இங்கே ஓடுறோம், அதுக்காக தான் நம்ம வந்து உழைக்கிறோம், பணத்தை தேடி ஓடுறோம், நம்ம சொசைட்டியில் அடுத்த லெவலில் இருக்கணும்னு நினச்சி தான் ஓடுறோம். குறிப்பாக நம்ம எல்லாருமே மற்றவங்களுக்காக நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்னே சொல்லலாம். அதனால தான் இந்த ஒரு ஷோவை நம்ம எல்லாரும் விழுந்து விழுந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த உடனே வந்து ஒரு சிலர் நாங்களாம் விழுந்து விழுந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவீங்க. நான் விழுந்து விழுந்து பார்க்குறவங்கள தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான், ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றபடி அதாவது டிஃப்ரெண்டான மென்டாலிட்டியில் இருக்கிற பீப்புளை ஒரே கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு எந்த ஒரு ஃபோன் இல்லை, அவங்களை கண்டிப்பாக நேருக்கு நேர் பார்க்கணும், எல்லா வீட்டு வேலையும் செய்யணும், டாஸ்க்கு கொடுக்கணும், இது எல்லாமே பண்ணணும்னும் போது ஒரு சிலர் வந்து சோம்பேறியா இருப்பாங்க, ஒரு சிலர் வீட்டில் அவங்க வேலையும் செய்வாங்க. ஸோ இங்கே எப்படிலாம் மக்கள் இருக்காங்க, இதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டுமே தவிர இது வந்து ஒரு வாழ்க்கைக்கான ஒரு விஷயங்கள் கிடையாது. ஸோ அதுல இருந்து நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். ஸோ கெட்டதை விட்டுட்டு நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்லதுன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லலாம். கானா வினோத் கமருதீன் இந்த 2 பேரோட இந்த நட்பு தான் இப்போ வீடியோ மூலமா ரொம்ப வைரலாயிட்டு இருக்கு. உண்மையால அதை பார்க்கும் போது ரொம்பவே எமோஷனலாகவும் டச்சிங்காகவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பேட் வேர்ட்ஸ் பேசுறதா இருக்கட்டும், மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்ம என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், நம்மளால 4 பேருக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்மளால இன்னொருத்தங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நம்ம செய்யற செயல்கள் இருந்தா நம்ம வாழ்க்கையில ஓஹோன்னு வரலாம். ஸோ அதுதான் இந்த ஷோவோடைய மெயின் கண்டென்ட். அதை இப்ப பல பேரும் புரிஞ்சிருப்பாங்க. இந்த ஷோல நடக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தருமே ரெஸ்பான்சிபிள் தான். யாரும் நல்லவங்களும் இல்லை, கெட்டவங்களும் இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சுக்கோங்க, உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.